கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து 24 முடிய. 1 கொரிந்தியர் 1:22. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்ட நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து தேவ பிள்ளையாக ஆவிக்குரிய ஜீவன்களாக உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிற நமக்கு உலக பிரகாரமான மேன்மை பாராட்டுதல் இருக்கோ இல்லையோ, ஆவிக்குரிய மேன்மை பாராட்டுதல் அளவு கடந்த அளவு, அதுக்கு ஒரு அளவே கிடையாது. அவ்வளவு மேன்மை பாராட்டுதல் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகத்து ஜனங்கள், உலகத்தாராக இருக்கிறவங்க, அவங்க கிறிஸ்துவை நம்பினாலும் கூட அவங்க உலகத்தாராக இருக்கிறது வரை அவங்க உலக காரியங்களில், உலக தாளந்துகளில் மேன்மை பாராட்டுவாங்க. அது ஒரு மின்னல் மாதிரி தான் இருக்கும். ஒரு நொடி பொழுதில் அந்த மேன்மை பாராட்டுதல் இருக்கும். இன்னொரு சூழ்நிலை வரும் பொழுது அது அப்படியே இருளாக மாறும். ஆனால் உலக பிரகாரமாக நமக்கு மேன்மை பாராட்டுகிறதற்கு இருக்கோ இல்லையோ, நம்ம மேன்மை பாராட்ட போகிறது இல்லை. இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய அந்தஸ்தை கொண்டு மேன்மை பாராட்டுகிறதற்கு நமக்கு தேவன் சம்பூர்ணமாக அவருடைய ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் இம்மைக்குரிய காரியங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே, சம்பவங்களில் இருக்கிறேனே என்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. யூதர்கள் என்ன தேடுறாங்கன்னா, இம்மைக்குரிய காரியங்கள் அற்புதங்களாக நடக்கணும் எங்களுக்கு. நீங்கள் எங்கேயும் பாருங்க, ஒரு உலக பிரகாரமான ஒரு நன்மை கிடைச்சிட்டதுன்னா க்ளோரி டு ஜீசஸ், பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இதை கொடுத்தார். உலக பிரகாரமான காரியங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. ஆனால் அந்த கிடைக்கப்பட்ட காரியம் அது ஒரு பலூன் வெடிக்கிறது போல வெடிக்குமே என்கிற உணர்வு கிடையாது. அவங்க மேன்மை பாராட்டுகிற காரியம், உலகத்தில் எனக்கு ஒன்று கிடைச்சிட்டது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனக்கு, அவருடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையினால நான் இதை பெற்றுக்கொண்டேன். அந்த அளவு கண்மூடித்தனமாக கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம். அவங்க மேன்மை பாராட்டுகிறது எல்லாம் இம்மைக்குரிய ஒரு காரியத்தில் கர்த்தருடைய நாமத்தை எடுத்துக்கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபையினால் இதை பெற்றுக்கொண்டேன். அவங்க மேன்மை பாராட்டுகிற காரியம் உலகத்திற்குரிய காரியங்கள். ஆனால் நமக்கு இம்மைக்குரிய உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு ஒரு பொருட்டு இல்லை. இருந்தாலும் ஒரு மேன்மை கிடையாது, இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு தீமையும் கிடையாது. ஏனென்றால் நமக்கு என்ன வேண்டுமோ, என்னென்ன தேவையோ, நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நமக்கு பரத்தில் இருந்து அற்புதமாக கிடைக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. நாம் எப்படி இருக்கணும்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அது இருளாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு மேன்மை பாராட்டுகிறதற்கு ஆவிக்குரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது கிறிஸ்து. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நாம மேன்மை பாராட்டுகிற காரியம் என்ன என்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் எனக்குள்ளே இருக்கிற தெய்வத்துவம் எனக்கு சாதகமாக இருக்குது. இதனால் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம்.
நம்ம தலை குனிந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, சமுதாயம் சொல்ல இவன் சபிக்கப்பட்டவன், இந்த குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்ல. ஏனென்றால் உலக பிரகாரமான சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். அல்லது உலக பிரகாரமாக பெரிய அறிவு மூளை உள்ளவர்களுக்கு பெரிய உத்தியோகம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், உலக தாளந்துகள் கிடைக்கும், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அதில் மேன்மை பாராட்டுவாங்க. கிறிஸ்தவ சமுதாயமே வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கு. பெரும்பாலும் 1-2 பேரை தவிர, சத்தியம் அறிந்திருக்கிற 1-2 தவிர மீது எல்லாம் இந்த வெள்ளாட்டு கூட்டம் போல ஏதோ ஓடுது, நடக்குது, அவ்வளோதான். மேன்மை பாராட்டுகிறது இம்மைக்குரிய காரியங்களில் எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் மேன்மை பாராட்ட முடியாது. அப்படி மேன்மை பாராட்டினாலும் அது பிரயோஜனம் கிடையாது. யூதர்களுக்கு என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், எங்களுக்கு அப்பத்தை கொடுப்பார், தண்ணீரை கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். அதனால் அவங்க மேன்மை பாராட்டுகிற காரியம் எங்களுக்கு அற்புதம். கிரேக்கர்களுக்கு என்னவென்றால் ஞானம். அவங்க ஞானத்தில் மேன்மை பாராட்டுவாங்க. நான் 10 மடங்கு சமர்த்து, உங்களை காட்டிலும் எனக்கு அதிக மூளை இருக்குது, இவங்களை விட நான் பெரிய புத்திசாலி, நான் பெரிய அதிகாரியாக மாறுவேன், அந்தஸ்துக்கு வருவேன், அதில் மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நல்ல மன தெளிவுது. இது ஒரு மின்னல் அடிக்கிற காரியம் அல்ல. உலக ஐஸ்வர்யமோ உலக தாளந்துகளோ உலக ஞானமோ அதை கொண்டு மேன்மை பாராட்டுகிறதல்ல. எங்களுக்குள்ளே தெய்வத்துவம் இருக்கு. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்த தெய்வத்துவத்தை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். இதான் மேன்மை பாராட்டுதல். நம் கிறிஸ்துவுக்குள் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டால் கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதனால நமக்கு உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம உலகத்தாரை போல பயப்படுகிற வாழ்க்கை நமக்கு இல்லை. இதை நினைச்சு நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பணம் தானே இருக்கு, எனக்கு இவ்வளவு செலவு இருக்கு என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மார்க்கத்தில், அந்த வனாந்தர மார்க்கத்தில், ஆண்டவர் வழி நடத்துகிற மார்க்கத்தில் நல் மெய்ப்பனை பின்பற்றி போகிற அவருடைய மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்கும் பொழுது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையில் ஒரு செலவு வருமானால் அந்த செலவுக்கு அவர் பொறுப்பு. அதுக்கு நாம் உட்காந்து கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. என் பணம் இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் என்னால் செலவு பண்ண முடியும் என்று நான் குறைக்கவோ கூட்டவோ வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை பின்பற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செலவு வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, அவைகள் எல்லாவற்றிற்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது மேய்ப்பன், நல் மேய்ப்பனுடைய பொறுப்பு. இதில் தான் நாம மேன்மை பாராட்டுறோம். நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அக்கறையே கிடையாது. எனக்கு இவ்வளோ பணம் இருக்குங்க, இவ்வளவு அதிகாரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் நம்புறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மேலே நம்பிக்கை வைக்கிறதும் கிடையாது. நாங்கள் மேன்மை பாராட்டுகிறது எல்லாம் எப்படி இருப்போம்னு சொன்னால், எங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், நாங்கள் இல்லை சிலுவையில் அறையப்பட்டோம். இதை விட ஒரு மேலான ஆசீர்வாதம் பாக்கியம் எதுவுமே கிடையாது. நம்மை நிர்பந்தப்படுத்துகிற மனுஷ சரீரம், நம்மை நிர்பந்தப்படுத்துகிற இந்த வானமும் பூமியும் பாருங்க. உலகத்தில் எவ்வளவு இந்த வானமும் பூமியும் மனுஷனுக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்களை செய்கிறது இந்த காலத்தில் பாருங்க. காலையில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, சாயங்காலம் எல்லாம் அழுகையும் பற்கடிப்புமாக இருக்கு. அவ்வளவு வஞ்சிக்கும் இந்த உலகம், இந்த வானமும் இந்த பூமியும் அவ்வளவு வஞ்சிக்கும். ஆனால் கர்த்தரை தரித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மேன்மை பாராட்ட வாய்ப்புண்டு, நம்பிக்கை உள்ள வாய்ப்புண்டு. உலகத்தாரை போல வருங்காலத்தை நினைத்து பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழல் என்றால் நாம் சிலுவையில் மரித்தோம், இப்பொழுது நம்மில் பிழைத்திருக்கிறது கிறிஸ்து. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், தெய்வத்துவம் எனக்குள்ளே இருக்கிறது. இதில் தான் நாம் மேன்மை பாராட்டுறோம். சங்கீதம் 46 நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பூமியின் நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். பார்க்கலாம், அந்த வசனத்தை எடுத்து பார்ப்போம். சங்கீதம் 46 2வது வசனம். ஆகையால்
பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், பூமியின் நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அநேகருடைய உலக வாழ்க்கை மலை போல ஐஸ்வர்யங்களை குமிச்சு வச்சிருப்பாங்க. அநேகருடைய செல்வாக்கு, பேர், புகழ் எல்லாம் பெரிய சமுத்திரம் போல இருக்கும். அவங்க மேன்மை பாராட்டுவார்கள். இம்மைக்குரிய தாழ்ந்து வானம் பூமியை கொண்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் அதை திருப்பி போடும் பொழுது பூமியின் நிலை மாறும். அவர்களுடைய நம்பிக்கை பொருள், அவர்களுடைய பொன் வெள்ளி உடைமைகள் இருக்கு, குடிக்க தண்ணி இல்லை. பொன் இருக்கு, வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கு, குடிக்க தண்ணி கிடையாது, புசிக்க போஜனம் கிடையாது. எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாது. எந்த மனுஷனை நம்புவீங்க? எந்த மனுஷன் உதவி செய்ய முடியும்? மேன்மை பாராட்டுவார்கள். உலக தாளந்துகளை கொண்டு எனக்கு பெரிய ஞானம் இருக்குது, நான் ஞானி, பெரிய அதிகாரியாக இருக்கிறேன், இருந்துக்கோ. எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, எனக்கு உலக பொருள்கள் இருக்கு. யூதர்கள் அற்புதத்தை குறித்து, அடையாளங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். இது ரெண்டும் ஒரு சூழ்நிலையில் அழுகையும் பற்கடிப்புமாக மாறும். அழுவாங்க, எல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது ஆண்டவர் நமக்கு கல்வியாக கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு கல்வியை கொடுக்கிறது போல இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகத்தில் நடக்கும் பொழுது உலகத்தை நம்பாதே, உலக ஐஸ்வர்யத்தை நம்பாதே, உலக தாளந்துகளை நம்பாதே. மலை போல உனக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, சமுத்திரம் போல உனக்கு எல்லா உலக பிரகாரமான தாளந்துகள் இருந்தாலும் சரி, மலைகள் நிலை மாறி போகும். மலைகள் பூமியின் நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை பாராட்டுது. நம்பணும். காரணம் என்னன்னா, முதல் வசனம் என்ன சொல்றார் ஆண்டவர்? தேவன் நமக்கு அடைக்கலம். உலகம் இல்லை, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் இல்லை. நீங்க பெரிய பதவியில் இருக்கிறேன், அது அடைக்கலம் அல்ல. நிறைய பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, நான் பெரிய உத்தியோகஸ்தனா இருக்கிறேன், நிறைய சம்பாத்தியம் பண்றேன், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு, அது நமக்கு அடைக்கலமே கிடையாது. தேவன் நமக்கு அடைக்கலம். மேன்மை பாராட்டுகிற காரியமே கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவ்வளவுதான்.